கண்டிப்பாக பெண்களுக்காக முதல்ல வரணும். அவர் முதல்ல எதுக்காக வரணும் வரக்கூடாதுன்றதை விட இப்போ சின்ன குழந்தைங்க கூட அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கினாங்க. அது நம்ம முதல்ல நோட்டீஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ பெரியவங்க மட்டும்தான் எப்போவுமே பேசுவாங்க சொல்லுவாங்க. நான் ஓட்டு போட ஃபஸ்ட்டு போகிறப்போ எங்கள் தாத்தா பாட்டி சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற இடத்துக்கு ஓட்டு போடணும் அப்படின்ட்டு அவங்களுக்காக ஓட்டு போட்டேன். நெக்ஸ்ட் வந்து எங்கள் அப்பா சொல்கிறதுக்காக ஓட்டு போட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எனக்கு 2 பாப்பா இருக்கிறாங்க. அவங்க 5 இயர்ஸ் தான் ஆகுது. அவங்க சொல்கிறாங்க விஜய்க்கு போடணுன்ட்டு. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அரசியல் பற்றியே தெரியாது. அப்போ சின்ன குழந்தை சொல்லுதுன்னா நம்ம இதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணணும். எல்லாமே எங்கே தப்பு நடக்குது சரின்றது இளைஞர்கள் மத்தியில் எலெக்ஷன் ஓட்டு போடணும்னா போகவே மாட்டாங்க. நான் வந்து ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட். ஒரு ஓட்டு போடணும்னா யோசிப்பேன், சரி மேரேஜ் முடிஞ்சிச்சு, நம்ம ஒரு ஓட்டால் எதுக்காக நம்ம போனோம், நம்ம ஒரு ஓட்டால் ஒன்றும் மாற போகிறது இல்லைன்ட்டு இத்தனை வருஷமாக யோசிப்பேன். நின்றுடுவேன், போட மாட்டேன். எத்தனையோ டைம் நின்றுட்டு இருக்கேன். ஆனால் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், ஐயோ இப்போ எங்கள் அண்ணா நிற்கிற மாதிரி இருக்குது, எங்கள் வீட்டில் ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம தப்பு பண்ண மாதிரி எல்லாருமே ஓட்டு போடாது விட்டுலாம். ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம்ன்றது இப்போ தான் தெரியுது, இந்த எலெக்ஷன்லேருந்து தான் தெரியுது. விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும் கேள்வி இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லாருக்குமே ஓட்டு போடுறப்ப எல்லாருக்குமே ஓட்டு ஏன் எதுக்குன்ட்டு காரணம் இருக்குது. இவருக்காக ஏன் இருக்குதுன்னா, இப்போ நம்மளுக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே பார்த்துட்டோம். ஏதாச்சும் ஒரு புது மாற்றம் வராதா நம்ம எதிர்பார்க்குறது. அவர் சொல்கிறார் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும்ன்ட்டு. அவர் ஃப்யூச்சர் அவர் எப்படி இருப்பார் தெரியாது. ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. எவ்வளோ பேருக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுத்துட்டோம். இந்த ஒரு வாய்ப்புலாம் நம்ம பார்க்கலாம்ல. சரி, அப்போ எதுக்கு சீமானுக்கு வாய்ப்பு? சீமானுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கலன்னு கொடுத்தோம், கண்டிப்பாக கொடுத்தேன்னு சொல்ல. லாஸ்ட் ஓட்டு வந்து சீமானுக்கு தான் நான் போட்டேன், அவருக்கு தான் போட்டேன். அவருக்கு நான் போடலைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவருக்கு போட்டோம் என்னன்ட்டுனா, அவர் வந்து இது வரைக்கும் வந்து கரெக்டாக தான் போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டில் வந்து இவர் வர்றதுக்கு முன்னாடி என் தம்பி அவர் நிற்பார், அவருக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணோம், என் தம்பி வருவான்னு சொன்னார். திடீர்னு எதனால் அந்த மாற்றம்? அப்போ இப்போ இவர் பார்த்தியா எல்லாரும் பயப்படுறாங்க. அது யோசிக்கணும். ஒருத்தரை வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும், பார்க்கணும். அதுக்காக கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். அதனால் கண்டிப்பாக கொடுங்க. அதே மாதிரி வந்து எவ்வளோ நல்லதெல்லாம் நடக்குது, நானும் பார்க்குறேன். மீடியா வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு இங்கே பார்க்குறேன், ஃபோக்கஸ் பண்ணுறேன், எவ்வளோ இடத்துல நடக்குது. நானும் மற்ற கட்சிக்கெலாம் போயிருக்கேன், வந்திருக்கேன். அங்கே எவ்வளோ நடக்கும், ஆனால் அதெல்லாம் தெரியவே மாட்டுது. ஆனால் இவர் வந்தால் மட்டும் எல்லா இடத்துலையும் கேமரா சுற்றி கேமரா. என்னென்னா நோட்டீஸ். இப்போ எனக்கே இங்கே வந்து நான் நினச்சி பயப்படுறேன். ஏன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஏன்னா மீடியாவில் நல்லது போடுறாங்களே இல்லையோ, அவரை பற்றி எதனா இன்றைக்கி ஃபுல்லாக பரபரப்பாக பார்த்தீங்கன்னா இது பற்றியே தான் இருக்கும். நல்லது போடுங்க, நல்லது செய்யுங்க. உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், நல்லது மட்டுமே போடுங்க. சரி, இன்னைக்கு வந்து விஜய் வராப்புல, நாளைக்கு வந்து முதல்வர் வந்து பிரச்சாரத்தை தொடங்குறாப்புல, என்ன சொல்ல நினைக்கிறீங்க? என்ன சொல்லணுன்னா, அவருக்கும் சொல்கிறது என்னன்னா, உங்கள் சைடும் சரி, இப்போ டிவிகே சைடும் சரி, யாராக இருந்தாலும் இப்போ என்ன ஆச்சுன்னா அரசியல் வந்து போட்டி இருக்கலாம், அது வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய நடக்குது. ஏன்னா வந்து நல்லது சொல்கிறாங்களா இல்லையா தெரியல. மொபைல் பார்த்தா பசங்க வந்து எலெக்ஷன் பற்றி நல்லது தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு பர்சனல் லைஃப் பற்றி எழுக்கிறது அது இது நிறைய வருது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் எல்லா அரசியல் தலைவருக்கும் நல்லது. அரசியலை மட்டும் பாருங்கள், மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ. அண்ணன் வராப்புல எப்படி இருக்குது உங்களுக்கு மைண்ட் செட்? இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிற மகிழ்ச்சியாக இருக்குது. டிவிக்கு வின் பண்ணணுன்ட்டு எல்லாருக்கும் அதுதான் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் போகணும்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஆப்ஷன் இப்போ பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க, ஒரு ஆக்டராக அவரை பார்க்குறீங்களா இல்லை ஒரு தலைவராக பார்க்குறீங்க? நான் அஜித் ஃபேன் ஆக்சுவலி. இது வரைக்கும் நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மூவிஸ் எதுவுமே போனதில்லை. அஜித் ஃபேன், பக்கா அஜித் ஃபேன் நான். பட் ஆஸ் அ பொலிட்டீஷியன் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் அ லாட். இவர் தான் ஃபஸ்ட் ஆக்டர் ஒரு தைரியமாக டிஎம்கே எதிர்த்து. ஆஃப்டர் விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது விஜய் தான். அந்த விதத்தில் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஏமாந்துட்டோம் நிறைய. கமல் வருவார் சொல்லிட்டு அவருக்கு ஓட்டு போட்டோம், டார்ச்செல்லாம் உடைச்சார், ஏமாத்திட்டார். என்டிகே ஓட்டு போட்டோம், பட் என்டிகே இன்னும் ஸ்ட்ராங்காக வளரல. ஸோ அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் வரல. ரஜினி சொல்லவே தேவையில்லை, ஏமாத்திட்டார். ஸோ அதனால் இப்போது நம்புகிறோம் விஜய் பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்புகிறோம். கண்டிப்பாக இருக்கும். நேற்று அவர் பேட்டியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் சர்வெண்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி தான் சொல்கிறார். அதுவே ஒரு நல்ல ஒரு இது தான். ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆகிறாங்க, எம்பி ஆகிறாங்க, வந்தவொடனே அவங்க தான் பவர்ஃபுல் பீப்புள்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது, மக்கள் தான் பவர்ஃபுல் பீப்புள். கவர்மெண்ட் இஸ் ஃபார் தி பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள். அதுதான் ஒரு டெமோக்ரஸியோட ஒரு அர்த்தம். அந்த 3த்தையும் மறந்துட்டு தான் இப்போ எல்லாருமே இருக்கிறாங்க. பவருக்கு வந்தவொடனே மக்களை ரொம்ப இது பண்ணுறோம். பட் மக்கள் அது ரியல் பவர். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை தான் விஜயம் சொல்கிறாரு, டிவிக்கில் அதான் சொல்கிறார், மீட்டிங்கில் அதான் சொல்கிறாரு.
தே ஷுட் ஒர்க் ஃபார் த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் டிவிகே சப்போர்ட் பண்ணுறோம். சரி, ஓகே. நாளைக்கு திமுக வந்து முதல்வர் வந்து இது பண்ணுறாங்க, பிரச்சாரம் ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணன் ஆரம்பிக்கிறாப்புல. ஆமாம். மனநிலை எப்படி இருக்கு பார்க்கும்போது? சரி, டிஎம்கே இப்போ இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் டிஎம்கே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. குளத்தூரில் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சென்னைன்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, பெருசாக எதுவும் கிடையாது. இப்போது ஒரு வருஷம் நம்ம வேலை செய்கிறோம், 9ஆம் மாதம் தான் உங்களுக்கு ஹைக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல? அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நிறைய திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வர மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அக்செப்டபுள். ஸ்டார்டிங்லேருந்தே அது பண்ணணும், அதுதான் எதிர்பார்க்குறோம் நாங்கள். சரி, இப்போ ஓரளவுக்கு மேலே ஏமாற்ற முடியாது, மக்கள் வந்து ஏமாற்ற முடியாது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்காங்க, பாலிடிக்ஸ் பற்றி கற்றுக்கிறவங்க தான் நம்ம எல்லாரும் தற்கூரின்னு சொல்கிறோம். பட் எல்லாம் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அண்ணன் வராரு, எப்படி இருக்கு? சும்மா சந்தோஷத்தில் பொங்கி ஆடுவேன் நான். ரைட்டு. இப்போ பெரம்பூர் நிற்கிறாரு அண்ணன், திருச்சியே நிற்கிறாப்புல. எங்கே வேணால் நிற்கட்டும், அவர் தான் கெளிப்பார் இந்த வாட்டி. எவ்வளோ வாக்கு வின் பண்ணுவார்? எவ்வளோ ஓட்டு எல்லா ஓட்டுமே அவருக்கு தான் இந்த வாட்டி. ஓகே. நாளைக்கு வந்து முதல்வர் வந்து பரப்புரை ஆரம்பிக்கிறாப்புல. இன்னைக்கு அண்ணன் ஆரம்பிச்சிட்டாப்புல. நீங்கள் உங்களுக்கு எப்படி மனநிலை எப்படி இருக்கு? ஒரு சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. வேற என்ன சொல்ல நினைக்கிறீங்க? வேற ஒன்றும் இல்லை, அவர் கெளிச்சா போதும். அவர் எது சொன்னாலும் ஓகே. எங்கன்னா ஆட்சிக்கு வந்தால் என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு தரலாம், அது போதும். போதும், அவ்வளோதான். இப்போ பாதுகாப்பு இல்லைங்கிறீங்களா? இப்போ இந்த 5 வருஷத்தில் எதுவுமே சரியில்லை. ஏன் இல்லைன்னு சொன்னீங்க? ஆமாம், ஆச்சுங்க மாறி ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. விஜய் அண்ணன் வந்தாவே எல்லாமே நல்லா இருக்கும். சொல்லுங்களேன். எங்களுக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, உங்களுக்கு 5000 ரூபா கொடுத்துருக்காங்க, மாதம் இது கொடுத்துருக்காங்க. நாங்கள் கேட்கலையே, நாங்கள் சம்பாரிச்சாலும் அந்த 5000 ரூபாய் எங்களுக்கு வந்துடும். ஒரு மாதம் சம்பளமே எங்களுக்கு வந்துடுது. அது நாங்கள் கஷ்டப்பட்டா எங்களுக்கு வந்துடும் அந்த காசை. சும்மா வேண்டாம், வரணும். எங்கள் அண்ணா வந்தால் போதும். எங்கள் அண்ணன் வந்தால் போதும். விஜய்க்கு எதுக்கு ஓட்டு போடணும்? ஏன் போடணும்னு நீங்கள் கேட்குறீங்க? புரியல எனக்கு. இல்லை, பேசிக்காக கேட்குறேன். இதுக்கு முன்னாடி நிறைய அரசியல் கட்சிகள் இருந்திருக்கும். இது வரைக்கும் இருந்தவங்கலாம் வந்து இல்லை இது வரைக்கும் இருந்தவங்களாம் அடிமட்டத்தில் வந்து அரசியல் யாரும் கற்றுக்கக்கூடாதுன்னு யோசிச்சவங்க. ஆனால் இன்னைக்கு தளபதி வந்தோடனே எனக்கு தொகுதி வட்டம் இது எதுவுமே எனக்கே தெரியாது. ஆனால் தளபதி வந்தோடனே இன்னைக்கு ஒரு நாள் வந்து நாட்டில் என்ன நடக்குது, நம்ம ஊரில் என்ன நடக்குது எல்லாமே பார்க்குறேன். இதை யோசிக்க வச்சவர் அவர். இதை யோசிக்க வச்சவர் வந்து நல்லது நம்மளுக்கு நிறைய விஷயம் பண்ணுவார். மிச்ச பேர்லாம் சொல்லின்னு இருப்பாங்க ப்ரோ, அவர் சொல்கிறவர் கிடையாது. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி பார்க்கல, அவரை ரொம்ப நாளாக பார்த்துன்னு இருக்கோம். நான் குழந்தையிலேருந்தே அவரை பார்த்துன்னு இருக்கேன். நிறைய இடத்துல போயிட்டு எல்லாமே செஞ்சுன்னு இருக்கேன். அப்படியாப்பட்டவர் 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராரு. அப்படியாப்பட்டவர் வந்து நான் இங்கே நல்லது செய்ய மாட்டாரா? அதை நினச்சி தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். சரி, ஓகே. அண்ணன் வராப்புல என்ன மாற்றம் செய்வார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நாடே மாற்றம் ஆகிடும் ப்ரோ. இது வரைக்கும் டிஎம்கே என்ன செஞ்சுருக்காங்க? நான் உங்களை கேட்குறேன், டிஎம்கே என்ன செஞ்சுருக்காங்க? எதுவுமே செய்யலையே. அது செய்யாதது எல்லாத்தையும் இவர் செய்வார். என்ன செய்யலை? 9,000 கோடி, 9,000 லட்சம் கோடி. ஆமாம், 9,000 லட்சம் கோடிக்கு இன்னமும் பதில் சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் அதுக்கு எல்லாமே பதில் அண்ணன் ஜெயிச்சு உக்காருவார். அப்போ எல்லாத்துக்கும் பதில் வரும். நிறைய பேர் ரிமாண்ட் ஆவாங்க. அவர் ஜெயிச்சு நம்மளுக்கு என்ன அடிமட்டத்தில் இருக்கவங்க கூட பணக்காரன் ஆவான். உண்மையாக இது நடக்கும். புரியல? இடஒதுக்கீடு. ஆமாம், புரியல. இடஒதுக்கீடுன்னா நீங்கள் எதில் கேட்குறீங்க? அறிமுகப்படுத்தினது டிஎம்கே தான். அது நாங்களே ஏற்றுக்கிறோம். எல்லா ஒதுக்கீடு வந்து அறிமுகப்படுத்தி அதை நிலுவப்படுத்தலையே, அதுதானே பிரச்சனைங்க. இப்போது ஊக்கத்தொகைன்னு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 5,000 ரூபான்னு போட்டாங்க. அது எதுலேருந்து எடுத்து போட்டாங்க? எந்த நிதியிலேருந்து எடுத்து போட்டாங்க? SC ST கேட்டகரி ஒதுக்குன நிதியிலேருந்து தான் எடுத்து அதை போட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அதுவும் நிதியிலேருந்து தான் எடுத்து கொடுப்பாரு. ஏங்க இவங்க வந்து 100%ல் வந்து 70% கொள்ளை அடிக்கிறாங்க டிஎம்கே. அது கரெக்டாக கொடுத்தா எதுவாக இதுக்கு மேலேயும் செய்யலாம். உரிமை தொகை வந்து 2,500 ரூபாய், என்ன 5,000 ரூபாய் கூட கொடுக்கலாம். எல்லாம் நம்ம பணம் தான். எவ்வளோ பணம் வந்து வெளியில் வந்து போகுது. எல்லாம் வந்து அந்தந்த மினிஸ்டர் வீட்டுக்கு போகுது. மினிஸ்டர் வீட்டுக்கு, ஸ்டாலின் வீட்டுக்கு, எல்லார் வீட்டுக்கும் போகுது. ஆனால் மக்களுக்கு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே கூட வரல. ஏதோ வந்து தூக்கி போடுறதை எடுத்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். எப்படி கொடுக்க முடியாது? ஈஸியாக கொடுக்கலாங்க. சரி, ஓகே. அண்ணன் வந்து 2 தொகுதியில் நிற்கிறாப்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2 தொகுதியிலே வின்னிங் தான். அந்த 2 தொகுதிக்கும் பிரகாசமாக இருக்கும், ரொம்ப பிரகாசமாக இருக்கும். பெரம்பூர், இன்னொன்று திருச்சி, ரெண்டுமே நிற்கிறாப்புல. ஓகே. இந்த 2 தொகுதியில் நினைக்கிறீங்க? வாக்கு வித்தியாசன்றது வந்து அது நம்மளால கணக்கிட முடியாது. ஏன்னா மக்கள் மைண்ட் செட்டு தான் அந்தந்த இடத்துல பொறுத்து. நம்ம இவ்வளோ பர்சன்டேஜ் இங்கே வருவார், ஆனால் ஜெயிப்பார். அவர் தான் ஜெயிப்பார் அந்த தொகுதியில். இவ்வளோ ஓட்டு, இவ்வளோ நியூ ஓட்டர்ஸ் அதிகம் வந்து பெரம்பூரில் தான்.
நியூ ஓட்டர்ஸ் அதிகம் பெரம்பூரில் தான். அதுவும் இந்த வாட்டி இந்த எலெக்ஷனுக்கு தான் இவ்வளோ ரிஜிஸ்டரே ஆகிருக்கு. அப்போது எதனால் அப்படி ஆகிருக்கு நீங்களே யோசிச்சுக்கோங்க. புரியுதுங்களா? நான்லாம் ஓட்டர் ஐடியா அப்ளை பண்ணாமல் இருந்தேன். எனக்கு வயசு 23. நானே அப்ளை பண்ணாமல் இருந்தேன். போன அண்ணன் எலெக்ஷன் இதோ நான் கட்சிக்கு அரசியலுக்கு வர போகிறேன்னு சொன்னோன்னே நான் போய் அப்ளை பண்ணுவேன். போதுங்களா? அவர் கோயம்புத்தூரில் நிற்கிறாரு. அவர் கோயம்புத்தூரில் நிற்கிறாரு. கோயம்புத்தூர் கோவையில் நிற்கிறாரு. பயம்தான் தெரிஞ்சிச்சு, அர்த்தமே இல்லாமல். ஏங்க இப்போது கரூர் இஷ்யூ ஆயிடுச்சுல, அதுக்கு வந்து நம்ம அண்ணனை கூப்பிட்டது எதுக்கு கூப்பிட்டாங்க? அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்க. இன்றைக்கி வந்து பேசப்பட்டது, இன்றைக்கி அவரை கூப்பிட்டது வந்து எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்க, எதனால் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணையில் கேட்குறாங்க. செந்தில் பாலாஜி காரணமே இல்லாமல் ஏன் கூப்பிடுறாங்க? பார்த்துக்கோங்க, மெயின் அக்யூஸ்டே அவர் தான். ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம், 100% கன்ஃபார்ம். ஓட்டே அங்கே செதறிச்சு அவருக்கு ஓட்டே இல்லை. செந்தில் பாலாஜி கோட்டைன்னு வாங்க, கரூர் கோட்டையே காணாமல் போயிடுச்சு. டமாலிஷ் ஆகி தரமாட்டம் மாதிரி அந்த லேண்ட் இப்போ விற்றுனுக்குறாங்க அந்த இடத்துல அவர் லேண்டை. உண்மையாக சொல்கிறேன். அதனால தான் எதுக்கு புதுசாக எங்கன்னா போயிட்டு ஒரு குட்ஸையாவது போட்டு வாழ்ந்துடலான்னு கோயம்புத்தூர் போயிட்டார். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த கூட்டம்லாம் வருது, இதெல்லாம் ஒரு ஆக்டரை பார்க்க தான் கூட்டம் வரும். எந்த ஆக்டர் வந்தாலும் கூட்டம் வரும். இந்த இடத்த நீங்கள் எடுத்துக்காதீங்க. இப்போ ஓட்டு போடுறோம், நீங்கள் கேட்குற கேள்வி எல்லா இடத்துலையும் இந்த கேள்வி கேட்குறீங்க. இங்கேருந்து விக்கிரவாண்டிக்கு போகிறாங்க, மதுரைக்கு போகிறாங்க, செலவு பண்ணி போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறவங்க இங்கே இருக்கிற எலெக்ஷன் பூத்துக்கு போய் ஓட்டு போட மாட்டாங்களா? அவ்வளோ செலவு பண்ணி போகிறவங்க. நீங்கள் அதை யோசிங்க. ஒரு ஆக்டரை பார்க்கறதுக்கு அவ்வளோ தூரம் போகிறாங்க. நீங்கள் பேசுறது எல்லாமே கரெக்டு. இவ்வளோ தூரத்துலேருந்து அங்கே போகிறவங்க இங்கே இருக்கிற எலெக்ஷன் பூத்துக்கு போய் ஓட்டு போட மாட்டாங்களா? நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். எல்லாருமே அதை யோசிக்கவே மாட்டீங்களே யாருமே. ஓட்டா மாறுமானா சரி ஆக்டர் தான். இப்போ டிஎம்கே ஆளுங்களே இருக்கிறாங்கன்னு வச்சு, அவங்க யாருன்னா இங்கே வந்து பார்க்க வராங்களா? யாருமே வரல. இது எல்லாமே அவரோட கூட்டம், அவரோட அன்புக்கான கூட்டம். நான் வேலையே நின்ட்டேன். இன்றைக்கி வந்து நான் வந்து வரணும்னு சொல்லிட்டு வேலையே சுத்தமாக நின்ட்டேன். இனிமேல் வேலையை இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவருக்கு வேலை செய்கிறது தான்.